ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பீட்ரூட் வந்து அறுவடை செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு 5-6 பீட்ரூட் வந்து அறுவடை செய்கிற மாதிரி இருக்குங்க. அதுதாங்க இன்றைக்கி அறுவடை செய்ய போகிறோம். பீட்ரூட் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காய தோட்டத்துக்குள்ளே ஊனியிருந்தோங்க. வெங்காயம்லாம் முதல்ல அறுவடை செஞ்சாச்சு. இப்போ பீட்ரூட் வந்து அப்போ வந்து கொஞ்சம் கிழங்கு சின்னதாக இருந்துச்சு சொல்லி அறுவடை செய்யலை. இப்போ வந்து கிழங்கு சைஸ் ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு, நாளும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறுவடை செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ஒரு 6-7 கிழங்கு இருந்துச்சு, அறுவடை செஞ்சாச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து இன்றைக்கி போதும் இது கிழங்கு. ஆனால் ரொம்ப பெரிய சைஸாக வரல, ஓரளவுக்கு சின்ன சைஸாக தான் வந்துருந்துச்சு. இருந்தாலும் நல்ல கலர் வந்து நல்லா ரெட்டாக நம்ம கடையில் வாங்குற அளவுக்கு கிடச்சிதுங்க. யாரெல்லாம் பீட்ரூட் வந்து செடி வளர்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பீட்ரூட் செடி பார்த்திங்கன்னா விதை வந்து நல்லா மேல் டாப்பில் வச்சோம்னா நல்லா முளைக்குதுங்க. நிறையா விதை முளைக்கிறது இல்லை, ஆனால் ஒரு சில விதை வந்து முளைக்குதுங்க. நம்ம வந்து இது வந்து ரொம்ப மேல் டாப்பில் வந்து ரொம்ப ஆழமாக நடக்கூடாது. மேலேயே மண் மேலே வந்து பார் இருந்ததுன்னா லைட்டாக மேலேயே வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா முளைச்சி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 60-90 நாளுக்குள்ளே வந்து நம்ம அறுவடை செஞ்சிடலாங்க. பாருங்கள், இன்றைக்கி நம்ம சூப்பராக அறுவடை செஞ்சாச்சு. இந்த மாதிரி என்னென்ன செடியெல்லாம் வளர்க்கணும்னு மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.